பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஒரு வாரம் தாண்டி போயிட்டுருக்குது. அந்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ ஹாப்பி பீயிங் ஹியர். மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களோட ஃபஸ்ட்டு டெபியூட் ஃபில்மு இந்த பேச்சுலரு. ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி இப்போதைக்கு எதுவும் பிளான் இல்லை. இது கம்ப்ளீட்டாக இந்த ஹேங் ஓவரில் தான் இருக்கேன் நான். இது முடிச்சுட்டு இதோட ப்ரமோஷன்ஸ் ஒர்க்கெல்லாம் இப்போ தான் போயிட்டுருக்கு. தேட்டரில் படம் இருக்கிறதுனால இப்போ நான் எதுவும் மைண்டில் எதை பற்றியுமே யோசிக்கலை. இதுக்குள்ளே மட்டுமே இருந்து ட்ராவல் பண்ணிருக்கேன். இது முடிச்சுட்டு தான் வேறு ஏதாவது யோசிக்கணும். சார் உங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் நிறைய சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்கமிங் மூவிஸ்க்கும் யூடியூபர்ஸ்க்கு சான்ஸ் கொடுப்பீங்களா, எதிர்பார்க்கலாமா? அப்படி இல்லை, நம்ம யாருக்கு தேவையோ கரெக்டாக அந்த ரோலுக்கு அவங்க சரியாக இருப்பாங்கன்னு தோணுச்சுன்னா நம்ம எல்லாத்தோட ஒர்க் பண்ண வேண்டியதான். அப்படி யூடியூபர்ஸ்னெல்லாம் பார்த்துல நம்மளுக்கு யார் தேவையோ அவங்களோட ஒர்க் பண்ணணும். இந்த படம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்டு, அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். ஷூட்டிங்ஸில் ஜேர்னி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்டை பற்றி எடுத்திருக்கீங்க. ஸோ அதனால் எதுவும் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இந்த ட்ரூ ஈவெண்ட் எடுக்கல நம்ம கேட்கல ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகி தான் நம்ம அதை எடுக்கலான்னு தோணியிருக்கோம். அந்த எமோஷனல் ஸ்க்ரீனுக்கு வந்து அந்த எமோஷன் வந்து ஸ்க்ரீனுக்கு கன்வெர்ட் ஆகுதாங்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதை நான் கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி அது கொஞ்சம் ஷிஃப்ட் ஆனதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு ரொம்ப முக்கியமானதாக அதை வேணால் சொல்லிக்கலாம். நம்ம அந்த ஈவெண்ட்டை வந்து அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது. திவ்யா மேம் பார்த்தீங்கன்னா டெபியூட் ஃபில்மு, அவங்கள வச்சு இந்த படம் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தாட் எப்படி இருந்துச்சு? அது சொன்னது ஆக்டர்ஸ் தேவை. ஸோ ஓகே, ஜிவி சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். கிரேட் ஹியூமன் பீயிங். கிரேட் ஹியூமன் பீயிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எனக்கு எந்த இதுவும் கிடையாது. அவர் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணது. அது இல்லாமல் யங்ஸ்டராக அவர் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறது இருக்குல்ல, ஸோ ஹாப்பியாக அது பயங்கரமான ஒர்க் அது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூவே காதல் பூவே எல்லாரோட ஸ்டேட்டஸ்லேயும் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க படத்தை பார்த்துட்டு. ஸோ பேச்சுலர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பேச்சுலருக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், அந்த பாய் டு மேன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி அதை என்ஜாய் பண்ணி அப்படியே அந்த ப்ளஷரோடு அப்படியே ஒர்க் பண்ணுங்கள். ஜாலியாக இருங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்கள் கங்க்ராட்ஸ் ஃபார் த பேச்சுலர் மூவி சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் போயிட்டு இருக்குது. தேங்க்யூ. சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, ஜிவி சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நிறையா லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சுது. அண்ட் எப்படி கரெக்டாக டைமுக்கு வரணும், எவ்வளோ ஹம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட ஃபஸ்ட்டு டெபியூட் மூவி எப்படி இருந்துச்சு ஜேர்னி? ஃபஸ்ட் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 2 இயர்ஸாக இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இதில் நிறையா கொஞ்சம் எமோஷன்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. ஸோ கொஞ்சம் கஷ்டம். பட் எப்பவுமே கஷ்டப்பட்டால் தான் அதனுடைய அவுட்கம் நல்லா இருக்கும். ஸோ அண்ட் ஹோப்ஃபுல்லி இது நல்லா வந்திருக்கு. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எங்களை மாதிரி முரட்டு சிங்களுக்கு நீங்கள் தான் மிகப்பெரிய ஒரு க்ரஷ்ஷாக இருக்கீங்க. ஸோ ஃபேன்ஸுக்குள்ள என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் லவ் சப்போர்ட்க்கு. ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக கிடைச்ச லவ் இது எல்லாருக்கும். அண்ட் கண்டிப்பாக உங்கள் லவ்வில் கிராண்டடாக எடுத்துக்காமல் I'll work hard and I'll make it better. அப்கமிங் மூவிஸ்லாம் என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு 2 போயிட்டுருக்கு. இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஸோ என்னால் சொல்ல முடியாது. ஸோ 2 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ணுறது இல்லை. ஒரு ஸ்கிரிப்டும் கேட்டு ரசித்து இதை எப்படி போகும்னு யோசித்து ரொம்ப மெனக்கெட்டு சிரத்தையாக பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் சக்ஸஸ் இருக்குது. ஸோ சும்மா ஒரு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ப்ராசஸ் இது. உங்களோட ஹோம் இல்லை அப்படி இல்லை, நிறைய பேர் கதை சொல்கிறாங்க. ஸோ அது மெஜாரிட்டி வந்து கோயம்புத்தூர் சைட்லேருந்து வர பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஏன்னா கதை ரொம்ப நல்லா இருக்குது. பட் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம பண்ணதில் இது மெஜாரிட்டியாக அமைஞ்சிருக்கு. அவ்வளோதான். எல்லா படங்களுமே வெற்றி படங்களாகவே அமையுது. எப்படி? இல்லை அப்படி இல்லை. நம்ம வேலை வந்து கரெக்டான ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி கரெக்டான ஜஸ்டிஃபை பண்ணி படம் எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் ஆடியன்ஸோட கையில் தான் இருக்குது. நம்ம வேலையை கரெக்டாக பண்ணோன்னா அவங்க கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்கமிங் டேலண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அப்கமிங் டேலண்ட்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பிளென்ட்டி நிறைய இருக்குது. உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்துட்டு சரியான ஸ்கிரிப்டோட சரியான திட்டமிடுறதோட சரியான மூவி மேக்கிங் நாலேஜோடு வந்தீங்கன்னா சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. எல்லாருமே ஒரு சங்கர் மாதிரி ஆகலாம், டைரக்டர் சங்கர் மாதிரி ஆகலாம். எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும். ஸோ உங்கள் திறமையை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பாசிபிள். அடுத்து நம்ம ப்ரொடக்ஷனில் என்ன மாதிரி படம் எதிர்பார்க்கலாம்? அடுத்து மாற்றி எல்லா ஜனரும் எடுக்கிறோம். த்ரில்லர் எடுத்தாச்சு, காமெடி எடுத்தாச்சு, ஹாரர் எடுத்தாச்சு, சைக்கோ த்ரில்லர் எடுத்தாச்சு, ஒரு லவ் எடுத்தாச்சு, ஒரு ஃபேமிலி எடுத்தாச்சு. அடுத்து அதே
சர்க்கிள் வரும். எல்லா ஜெனர்லையும் படம் வரும். எங்கள் ராங் நம்பர் எனக்கு வந்து த்ரில்லர் இஸ் மை ஃபேவரட் ஜெனர். எஸ் கரெக்ட். இந்த படங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்குது. ராட்சசன் மரகதாரி படம் இப்போ வரைக்கும் பேசப்பட்டிருக்கு படம், பேசக்கூடிய படம். கண்டிப்பாக அது சீக்வல் வரும். மரகதாரியம் 2 வரும், ராட்சசன் 2 வரும். ஸோ ஆடியன்ஸ்க்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். இல்லை அடுத்து இப்போ சரவணன் டேரக்டர் வேறு படம் பண்ணிட்டு இருக்காரு, முடிச்சுட்டு வந்து பண்ணுவார். மரகதாரியம் 2 கண்டிப்பாக வரும். ராட்சசன் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட்டு தான். நீங்கள் ரசிகர்கள் மேலும் மேலும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு திறமையான நல்ல படங்கள் நீங்கள் தரும். நன்றி. சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் எங்கள் ராங் நம்பர் சேனல் சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். தேங்க்யூ. ராங் நம்பர் யூஎஸ் சேனலுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. இப்போ நம்ம கூட நக்லைட்ஸ் சேனல் தான் இருக்காங்க. வெல்கம்ண்ணா. அருணண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே, பேச்சுலர் படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை யூடியூப் சேனல்லேருந்து இப்போ ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறோம் பெரிய இதில். ஸோ ரொம்ப இந்த மாதிரி நம்ம டீம் மாதிரியே இருந்தது அங்கே நடிக்கிறதுக்குமே. ஸோ அங்கே டீமுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. முனிஷ்காந்த் அண்ணன், பக்ஸன் அவங்க கூட நடந்த காமெடி ட்ராவல் அதை பற்றி கொஞ்சம். ஐயோ செம்ம ட்ராவல். நம்ம நிறையா தடவை வெளியே இந்த ஸ்க்ரீனில் பார்த்துருப்போம். அவங்க ஒரு ப்ராசஸில் ஒர்க் பண்ணும்போது அதை பக்கத்துலேருந்து பார்க்குறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்களுக்கு அது ரொம்ப என்ஜாயபுளான ஒரு விஷயமா இருந்தது. டேரக்டர் சதீஷ் சார் அவர் பற்றி சொல்லுங்கள். சதீஷ் அண்ணா வந்து நீ சொல்லு. இல்லை அது ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. அவர் கூட ஒர்க் பண்ணுறது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரொம்ப ஒரு ஆர்கானிக்காக இருக்கும். அவர் என்ன சொல்கிறது எப்படின்னா ஒரு சினிமாட்டிக்காக இல்லாமல் ரொம்ப ரியலாக இருக்கணும், லைவாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார். சும்மா ரொம்ப அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, நீங்களும் ரொம்ப சினிமாட்டிக்காக இல்லாமல் இது ரொம்ப பிளான்டாக இல்லாமல் சில இதெல்லாம் லைவாக போயிடுவோம் நாங்கள். ஸோ அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும். பேச்சுலர் படத்தில் அட்வொகேட் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க நடிக்கிறதுக்கு? கஷ்டம்னு இல்லை, அது முன்னாடியே ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, என்ன தேவை அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அதை பண்ணோம், அது நல்லபடியாக வந்து. இப்போ நீங்க பார்த்துட்டு இருந்த பேச்சுலர் மூவியினுடைய டைரக்டர், ப்ரொடியூசர் மற்றும் ஹீரோயின், அந்த நடிச்ச எல்லா டீம்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மற்றும் உங்களுடைய வியூ, உங்களுடைய பிரசன்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஜிவி சாரும் வர்றதா இருந்துச்சு, ஆனா சில காரணத்தினால வர முடியல. இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க எல்லாரும் இந்த படத்தை? பறவைகளாம் சொல்லமா சொல்லு பலவிதமாய் மணிப்புறவாம் சொல்ல மக்கள் இன்பமுற கவர செய்யுமா சொல்ல மக்கள் நானே நன்னே நானண்ணா கனமயிலே அனகனமயிலே இங்கு காவலுக்கு வந்த வீதம் எது குயிலே இப்பொழுது இந்த படத்தினுடைய டைரக்டர் சார் அவங்க உங்களோட 2 வார்த்தை பேசுவாங்க. எப்படி இருக்கு படம்? எப்படி இருக்குப்பா? அப்படியா? ஓகே, பார்த்தாலே தெரியுது பயங்கரமா என்ஜாய் பண்றீங்க. ஓகே, செகண்ட் ஹாஃப் பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. அது பண்ணாலே போதும். அதுக்கு மேலே பண்ணோம்னா அது கீழே பண்ணாம அந்த பிக் பாயிண்ட் இருந்தாலே ஓகே தான். ஸோ ஹாப்பி. நீங்க எல்லாம் வந்து இவ்வளோ ஃபுல்லாக உட்காந்து பார்க்கறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை விட தயாரிப்பாளர் தான் சந்தோஷமா இருக்காரு, அவரு சந்தோஷமா இருந்தால் போதும். ஸோ தேங்க்ஃபுல் டு யூ எல்லாருக்கும். ஓகே, என்னது புரியல? கண்டிப்பா நீங்க தான் புரிஞ்சுருக்கீங்க. நீங்க நாளைக்கு நைட்டு கூட இன்னொரு தடவை வந்து பார்க்கலாம். ஓகே, செகண்ட் டைம் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? பரவாயில்ல, படத்துக்கு ஒரு 10 பேர் செகண்ட் டைம் வந்து தான் இருக்காங்க. ஓகே ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம். தேங்க்யூ.
அக்கா தான் பேச போறாங்க. ரெடி? கண்டிப்பா ரொம்ப தேங்க்ஸ் உங்க எல்லார் லவ்வுக்கும். செகண்ட் ஹாஃப் பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் சொல்லுங்க எப்படி இருக்கு, எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. உடனே பார்க்கலன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. நீ வந்து 2வது 3வது வரையிலேயே ஒரு டவுட் இருக்கு தான் செய்யுது. ஓகே ஓகே, பாருங்க என்ஜாய். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிமிஷத்துக்காக தான் எங்க எல்லாருமே இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஒரு 10 வருஷத்தோட கனவு இப்போ நான் இங்கே நிற்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு காட்சி பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு இந்த வாய்ப்புக்கு வந்து நான் சதீஷ் அண்ணனுக்கும் டில்லி பாபு சாருக்கும் இந்த ஒட்டுமொத்த டீமுக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமாக உங்களுக்கு, உங்களோட சப்போர்ட் இல்லாமல், உங்களோட இந்த கைத்தட்டல் இல்லாமல் இவ்வளோ தூரம் வர முடியாது. ஸோ ஹார்ட் அண்ட் சோல் போட்டு இந்த படம் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஹாஃப் பாருங்க, படம் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நக்கலைட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரியாம பழக்க தோசை எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பேச்சுலர் படத்தை பார்த்து இன்னும் நிறைய வரவேற்பு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம். எனக்கு எப்படி தெரியல, எனக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு டைம். ஏன்னா காங்கேயத்துலேருந்து வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நம்ம ஊர்லேருந்து வந்து இது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரதே ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேனால அதுக்கு வாய்ப்பு கொடுத்த சதீஷாக ஒரு சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சு கொடுக்குறேன். இன்னும் மனோஜ் வந்து செட்லேயே அப்படி தான் இருப்பாரு. டைலாக் மட்டும் பேசுவாரு, மற்ற ஏதாவது பேசுவோம், சாப்பிட்றீங்களா ஏதாவது பண்ணுறீங்களா கூட அதே ரியாக்ஷன் தான். சரி, பேச்சுலர் படத்துக்கு நல்லா சப்போர்ட் கொடுங்க, எல்லாத்தையும் கூட்டி வாங்க. அடுத்தடுத்த ஷோக்கு நல்ல படம் ஃபேமிலியோட கப்பலோட. இல்ல நம்ம எல்லாத்துக்கும் முக்கியம் காசு போடுறது தான். அவர் 2 வார்த்தை பேசிட்டோம். இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறது தயாரிப்பாளர் டில்லி பாபு. இவர் ஏற்கனவே வந்து ராஜக்கல் இவருடைய படம் தான், ஓமை கடவுளே இவருடைய படம் தான், மரகதனானே இவருடைய படம் தான். இதில் ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ராஜேசன் வந்து டைரக்டர் நம்ம திருப்பூர், மரகதனானே டைரக்டர் நம்ம திருப்பூர், இப்போ இந்த பேச்சுலரோட டைரக்டரும் கிணத்து கடவுள். ஸோ நம்ம ஏரியாவெல்லாம் பார்த்து, நம்ம பசங்களாக பார்த்து நல்லபடியாக என்கரேஜ் பண்ணுறாரு. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அற்புதமாக கதைகளை செலக்ட் பண்ணுறாரு. உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் தயாரிப்பாளருக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா நல்ல வெரி ஸ்பெஷல். கோயம்புத்தூர்னாலே ரொம்ப சினிமா லவர்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ டேரக்டர்ஸ் எல்லாமே ஃப்ரம் கோயம்புத்தூர் தான். ஸோ தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ வந்து படத்தை ரசித்து கிளாப் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. மேலும் மேலும் நல்ல படங்கள் எடுக்கும். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். ஒரே நிமிஷம், அனைவருக்கும் திரையரங்கம் சார்பாக சாலை அணிவிப்பார்.
இந்த படத்துல ஒரு 4 பாட்டு சார் தான் பாடியிருக்காரு, 3 பாட்டு நாட்டுப்புற பாடல்கள். நக்சலைட் அருண் அவர்களுக்கு